கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே இன்கம் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வேலைக்கு போயிட்டு இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டாலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். நான் அதோட லைவ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கட்டுறேன். கிட்டத்தட்ட இப்போ என் அக்கௌண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 8000 வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 5000 வித்ட்ரா வரணும்னா 20 டேஸ் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எடுத்ததுமே ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா உங்களால் 8000 9000 சம்பாதிக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூவாக டெய்லியும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆப் கூட இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களோட 8000 பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெஃபரல் கோடு மூலிமா நீங்கள் டச் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு குரோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்துடும். சப்போஸ் இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $10 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக கொடுத்துருவாங்க. $10 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். டாலரில் எனக்கு தெரியல, 1000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் $700 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். $700 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக கொடுத்துருவாங்க. என்னோட ரெஃபரல் யூஸ் பண்ணிங்கன்னா கொடுத்துருவாங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு டச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடும். உள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் இருக்கும். கீழே லாகின் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணிட்ட அப்புறம் டெய்லி நீங்கள் போகும்போது லாகின் கொடுத்துவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரெஃபரல் கோட் டச் பண்ணி வரீங்கன்னா சைன் அப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் டச் பண்ணிட்டு ஸோ டெஸ்க்டாப் மோடில் பார்த்தீங்கன்னா போட்டுவாங்க. போட்டுட்டு சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைன் இன் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், ஸோ இமெயில் அட்ரஸு, பாஸ்வேர்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கும். சர்வர் எல்லாம் கேட்கும். சர்வர் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுக்கோங்க. சரி நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நல்ல மறக்காத மாதிரி ஒரு நல்ல பாஸ்வேர்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நீங்கள் டெய்லி லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டும் இந்த இமெயில் அட்ரஸும் கொடுத்தா தான் உங்களால் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நல்ல டெய்லி ஞாபகம் இருக்க பாஸ்வேர்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் அட்ரஸ்னால் இமெயில் அட்ரஸோட பாஸ்வேர்டே கொடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டாலும் ஓகே. இமெயிலோட அட்ரஸ் தான் பாஸ்வேர்டாக கொடுக்கணும்லாம் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு இமெயில் உங்கள் பர்மனெண்ட் இமெயிலும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் கடைசியில் பார்த்தீங்கன்னா காசு எடுக்க முடியும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களால் காசு வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ எப்படி வித்ட்ரா பண்ணுறது அது பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடியில் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ச்சா பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ரோபோட் எல்லாம் கேட்கும். அது ஒரு சில பேர் கேட்கும், ஒரு சில பேர் கேட்குது. ஸோ ரோபோட்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரோபோட் ஆகலன்னா ஒரு 6 9 இமேஜ் கேட்கும். இமேஜ் கேட்டுட்டு இந்த மாதிரி டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லும். இப்போ ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ரோடு கிராஸ் பண்ணுற பிக்சர் பார்த்தீங்கன்னா 3 நாள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரோபோட் வந்து ஆகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா போயிடும். உள்ளே போனமே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அக்கௌண்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் டேஷ்போர்டு வந்துடும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ரெஃபரல் கோட் நீங்கள் டச் பண்ணால் பார்த்தீங்கன்னா $10 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. $10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $700 வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று லெஃப்ட் சைட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுன்னு. ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன், இன்வைட் ஏர்னிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வைட் ஏர்னிங்ஸ்குள்ளே போயிடலாம். இன்வைட் ஏர்னிங்ஸ் உள்ளே போய்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கீழே அதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் ரெஃபரல் பண்ணிக்கிறேன்னு காட்டும். நான் பார்த்தீங்கன்னா என்னோட காட்டுற மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா $1 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $70 $80 வரும் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸுக்கு. ஸோ $80 ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் $80 உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 9 பேர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $9 கிட்டத்தட்ட ஒரு $600 கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ இமெயில் போட்டிங்க, நேம் போட்டிங்க, பாஸ்வேர்டு, இது 3 போட்டாவே போதும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக $1 பார்த்தீங்கன்னா ஆயிரம். நான் 9 பேருக்கு ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா $9 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. நான் அதையும் காட்டுறேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் முடிஞ்சும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வித்ரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ வித்ராவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 7 8 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் பேபால் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, நிறைய இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோர் கூட இருக்குது. ஸோ நிறைய பேர் ப்ளே ஸ்டோர்லேருந்து கேம்லாம் காசு கொடுத்து வாங்கிங்க. கிஃப்ட் கார்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டாலரில் பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு $70 உங்கள் வந்துச்சுட்டா $70 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வரும். 5000 வந்து நீங்கள் அப்படியே கூகுள் ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் கார்டு பார்த்தீங்கன்னா அனுப்பிக்கலாம். அந்த $5000 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வேணும் செலவு பண்ணுறது அப்படின்னா பேபால் அதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது இந்த வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் மூலியமாக. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துக்கோங்க. ஸோ வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் பேலன்ஸ் டேஷ்போர்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தான் தருவாங்க. ஏன்னா நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா முட்டை நம்ம 100 அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்து ஒரே நாளில் கூட $8000 சமாளிக்கலாம். அதனால் அவங்களுக்கு அப்புறம் லாஸ் ஆகிடும்ல. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆட் தான் தருவாங்க. 24 ஹவர்ஸ்க்கு ஒரு 5 ஆட் தான் கொடுப்பாங்க. ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா கீழே டாலர் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு சில டைம்
ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா $20 இருக்கும். $0.20 ஒரு $50 $60 ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 50 பைசா மாதிரி, அது வந்து 50 பைசா டாலர்னு வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா $0.76 அது மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆடு தான். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $4லேருந்து $5 வரை ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் $4லேருந்து $5 ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களோட வித்ட்ராவில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா $70 வந்தால் தான் உங்களை வித்ட்ரால் பண்ண முடியும். 70க்கு மேலே 70 100 வித்ட்ரா பண்ணிங்கன்னா. ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா $186 பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணால் லைவ் ப்ரூஃபாக நான் அவனை நம்பலை, எப்படி காசு ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்பலை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் காமிச்சான், லைவாக பார்த்தீங்கன்னா காமிச்சான். $186 கிட்ட எடுத்தான். கிட்டத்தட்ட ஒரு $13,000 கிட்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு $70 தான் ஸ்டார்டிங்கு. ஸோ $70 வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $45 இருக்குது. இன்னும் ஒரு $20 தான் எடுத்துகிட்டா பார்த்தீங்கன்னா $70 வரும். $70 கூட நான் வந்து எடுக்க மாட்டேன். $100 வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா $8,000 கிட்ட வரும், $9,000 கிட்ட வரும். $100 வந்தமே பார்த்தீங்கன்னா பேபாலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வித்ரா கொடுத்தாவே போதும், அவ்வளோதான். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் கேட்கும். ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ஆடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பார்த்து முடிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா வேறு பேஜ் பார்த்தீங்கன்னா போகும், ரீடைரக்ட் ஆகும். ஸோ திருப்பி பேக் வந்துட்டு திருப்பி அதை டச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீலோட ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வரும். ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 35 செகண்ட் தான், ஜஸ்ட் 5 ஆடு தான். 35 படம் போனால் 5 நிமிஷம், மேக்ஸிமம் 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட டெய்லி இந்த பார்ட் டைம் ஜாப்பை பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். டெய்லி ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு $5 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 நாள் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா 40 நாளில் $100 நீங்கள் வந்து கிளைம் பண்ணிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீ பார்த்தீங்கன்னா தேதி ஒரு 10-15 நாள் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $45 எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் நான் ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணுவேன், எல்லாம் மறந்துட்டேன் நான். ஸோ போய்ட்டு ரெஃபர் பண்ணுவேன். ஒரு $60 வந்தப்பறம் இன்னொரு 10 பேர் ரெஃபர் பண்ணி $70 வந்தப்பறம் நான் கிளைம் கூட பண்ணிக்கலாம், என் இஷ்டம். ஸோ எனக்கு எப்போ மணி தேவைப்படுதோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு $70 $80 வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபாலில் பண்ணிக்கலாம், இல்லை நிறைய ஆப்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறது. ஸோ இதில் வேணால் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும். ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் வேலைக்கு போகிறதாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ என் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ $45 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இப்போவே. ஸோ இன்னும் ஒரு $8,000 $10,000 வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா வந்துருவோம். ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒர்க் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டெய்லி நம்ம ரெகுலராக பண்ணோம், மறந்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. நானே ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவேன். மறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை, அடுத்த நாள் நீங்கள் அதே மாதிரி லாகின் பண்ணி அந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இன்றைக்கி வேலை இருந்துச்சு மறந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கூட நீங்கள் திருப்பி அதே மாதிரி லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க, ஆட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரீசென்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் க்ரோமில் போய்ட்டு என்னென்னு போகிறீங்கன்னா எப்படி நம்ம ஃபஸ்ட்லேருந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு அதையும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா கேஷ் விஐபி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோமில் சர்ச் பண்ணிங்க. அதுவுமே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கேஷ் விஐபி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வருதுன்னா அதை கிளிக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் அதே மாதிரி ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டேஷ் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் தரும். ஏன்னா சைன் அப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் புதுசாக க்ரியேட் பண்ணும்போது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிச்சு லாகின் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு சர்வர் பார்த்தீங்கன்னா கேட்கும். நீங்கள் சர்வர் ஒன்று தான் போட்டுருவீங்க, சர்வர் 1 போட்டுக்கோங்க. இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா போட்டு ரிமைண்டர் மீ அப்படின்னு கீழே கேட்டு அவ்வளோதான். ரிமைண்டர் மீனா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் போட தேவையில்லை, நான் ஒரு டைம் பாஸ்வேர்ட் போடணும். போட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இதே மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பார்த்துக்கலாம். இதே தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 40 நாள் 50 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு $70 வரணும். $70 அந்த மாதிரி நீங்கள் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா $7,000 பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு போர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் 50 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோட் இருக்குது, மறக்காமல் டச் பண்ணி உள்ளே போங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10 கிட்டத்தட்ட $700 பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாடா பை.